இன்றைக்கு நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடியது கவுன்சிலிங் அவேர்னஸ் மட்டும் இல்லை. இது கவுன்சிலிங் தான். கவுன்சிலிங் நடந்த சம்பவம் ஒன்று தான். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விழிப்புணர்வு. சரி, லைஃப் எடுத்துக்கொள்ளுங்க. ஒருத்தர் சந்திக்க வருகிறார். அவருடைய வயது 27. கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டு சந்திக்க வந்திருந்தார். அவர் சொன்ன வார்த்தைகள், அவரோட கவலைகள் அடுத்தவங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கட்டும்ன்றதுக்காக நான் சொல்கிறேன். அவர் சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், அவர் மெரி பண்ணி 3 வருஷம். அவர் சொல்கிறார், சார் நான் மெரி பண்ணி 3 வருஷம், எனக்கு பிள்ளைகள் இன்னும் இல்லை. நான் என் மனைவியை லவ் மேரேஜ் லவ் பண்ணி தான் மெரி பண்ணினேன். பட் சார் இப்போ ஒரு 1 இயராக எனக்கும் என் மனைவிக்கும் நிறைய ப்ராப்ளம். எனக்கு அதை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கலாம் இருக்குது. இந்த ப்ராப்ளமுக்கு யார் காரணம்ன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சில விடயங்களை சொல்லி ஸ்டார்ட் பண்ணினார். அதை நான் சொல்கிறேன் என்னென்று. அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உண்டு இருக்கிறார். இப்போ சொல்கிற அவருக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உண்டு. அப்போ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொன்னால், அதை இவருடைய வீட்டுக்கு போகிற வர கதைக்கிற பேசுகிற அதை நல்ல குடும்ப உறுப்பினர் மாதிரி, ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. இவர் திருமணம் முடிக்கிறதுக்கு முதல்ல இருந்தே அவருடைய வீட்டுக்கு போகிற வர, அவனோட வீட்டில் சாப்பிட்றது, அப்படி நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். இவர் லவ் பண்ணுறதுக்கு கூட அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறார். சரி, அவன் இந்த மனைவி லவ் பண்ண பிறகும் சில பிரச்சனைகள் வரும் தானே ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும். பிரச்சனை வரக்குள்ள இப்போ ஹஸ்பண்ட் சண்டையும் பேச மாட்டார், கோவிச்சுன்னு போயிட்டுருவார். அப்போ இவ அந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட தான் சொல்கிறதாம், இப்படி சண்டை நடந்துச்சு நேற்று நைட்டு வீட்டில், என்னோட ஹஸ்பண்டை கொஞ்சம் கூல் பண்ணி இப்படிலாம் பேச வைங்களே அப்படின்னு சொல்கிறேன். பிரச்சனை எல்லாம் சொல்லுவான். இவனும் போயிட்டு அவனோட ஃப்ரெண்டை போயிட்டு என்ன சொல்கிறேன், அதை இப்படி இப்படி இது அவன் கூல் பண்ணுற இந்த மாதிரி வேலைகள் செஞ்சு நிற்கிறான். இப்படியே போகிற சந்தர்ப்பத்தில் இப்போ இவர் ஒர்க்கில் அவுட் போகிற இந்த மாதிரி விஷயங்கள் போகிற நேரத்துலலாம் இப்போ வீட்டுக்கு நம்மளால ஒரு சாமானம் தேவைன்றாலும் கூட இவன் இந்த ஃப்ரெண்டு கால் பண்ணி அந்த கடையில் சாமானத்துக்கு வீட்டில் கொடுத்துட்டு போயிட்டுருவாங்க. இப்படியே இந்த மனைவி என்ன செஞ்சிட்டான்னு சொன்னால், காலம் போக போக தாண்ட ஹஸ்பண்டை பற்றின எல்லாம், இவர் இப்படி பேசுகிறாருல, கதைக்கிறாருல, இவர் என்னை லவ் பண்ணக்குள்ள இந்த அன்பு பாசம் இல்லை, இப்போ அப்படி இல்லை இப்படி இல்லைன்றது எல்லாமே இவரோட ஃப்ரெண்ட் கிட்ட தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறதான். இப்படியே போகிற நேரம் இந்த ஃப்ரெண்டும் என்ன நடந்துட்டுன்னு சொன்னா, என்ன நடக்கும், இதுதான் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஃப்ரெண்டும் என்ன செஞ்சுட்டேன்னு சொன்னா, இவர் தான் ஒரு ஆறுதல். இவ கவலைப்படக்குள்ள அவர் தான் இவ கூல் பண்ணுற, காம் பண்ணுற, அட்வைஸ் பண்ணுற. இப்போ இவக்கு என்னன்னு சொன்னால், தாண்ட ஹஸ்பண்டை விடவும் இந்த ஃப்ரெண்ட் நல்ல என்னைய கேர் பண்ணுறான், இவன் என்னைய பார்த்துக்கொள்கிறான். சரி, இவன் ஒரு வார்த்தையை போதும், இவ்வளோக்கும் சம்பாரித்து கஷ்டப்பட்டு தாண்ட வைஃபுக்கு தேவையான செலவுகள்லாம் செஞ்சு பாதுகாக்கிறது ஹஸ்பண்ட். ஆனால் ஆறுதல் தேடுறது வைஃப் யார்கிட்ட? ஹஸ்பண்டை குறைய சொல்லி சொல்லி ஃப்ரெண்ட் கிட்ட. இந்த ஃப்ரெண்டுக்கும் காலப்போக்கில் இவரோட மனைவி மேல ஒரு ஈர்ப்பு. இப்படியே இருக்கிற சந்தர்ப்பத்தில் பிரச்சனை நிறைய நடந்துருக்குது. சரியா, இவரோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே பிரச்சனை வந்திருக்குது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு பிரச்சனை கடைசியில் அந்த மனைவி சொல்லியிருக்கிற என்னன்னு சொன்னால், உங்களை விடவும் உங்களோட ஃப்ரெண்ட் நல்ல, அவருக்கு என்கிட்ட ஃபீலிங் புரியுது, என்னையாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறார், உங்களையே லவ் பண்ணதுக்கு பதிலாக உங்களோட ஃப்ரெண்டை லவ் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் எனக்கு. பாருங்க அந்த வார்த்தை. சரி, அந்த வார்த்தை இது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் நல்லா ஞாபகம் கொடுங்க. கணவன் மனைவி உங்களோட பிரச்சனை ஏற்படுற நேரம், நீங்கள் உங்களோட வீட்டில் உங்களோட உம்மா வாப்பா, மனைவிட உம்மா வாப்பா அல்லது கணவன் உம்மா வாப்பா,
இவங்கள்ட்ட ஒரு 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 அமைப்பு ஏற்படுத்தி அவங்க மூலம் ஒரு ஒரு ஒத்துமை காண ட்ரை பண்ணணும். அப்படியும் உங்களுக்கு இயலாதுன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலரை சந்தித்து ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கொண்டு தெளிவை பெற்றுக்கொள்ளணும். இதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல போகக்கூடாது. நல்லா ஞாபகம் கொள்ளுங்க. நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் சொல்லலை. ஆனால் எங்களுக்கு என்னத்தான் எங்களோட ஃப்ரெண்ட் எங்களோட நல்லா பழகினாலும் எங்களுக்கு அவங்களோட உண்மையான ட்ரூ ஃபேஸ் 100% தெரியாது. அப்படித்தான். அதனால் உங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு ஆயுதமாக மாறலாம், அது அவங்களுக்கு ஒரு டூலாக மாறலாம். அதனோட வாழ்க்கையை அநியாயமாக சின்ன ஒரு பிரச்சனை ஃப்ரெண்டால் ஊதி பெருசாக்கி டிவோர்ஸு போயிட்ட பிறகு நிறைய பேர் இருக்கிறாங்க. பிரச்சனை சொல்ல போனவர் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் டிவோர்ஸ் பண்ண அவட மனைவியை திருமணம் செஞ்ச சம்பவங்கள் நிறைய இருக்கு. இப்படி சம்பவங்கள் நிறைய இருக்கு. அதனால் நான் சொல்கிறேன், கணவன் மனைவிகளுக்கு ஒரு பிரச்சனை வருது என்ற அளவுக்கு நீங்களே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு 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 ஒத்துமைக்கு யூனிட்டிக்கு வரணும். இயலாதா வீட்டுள்ள பெரியவங்கள்ட்ட சொல்லி அதுக்குரிய அவங்களோட அனுபவத்தின் ஊடாக ஒரு ஒத்துமைக்கு வரும். அப்படியும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள இயலாத பிரச்சனைன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் சைக்காலஜிக்கல் கவுன்சிலரை மீட் பண்ணி கவுன்சிலிங் மூலம் ஒரு முடிவுக்கு வரணும். அதுதான் அறிவுள்ளவர்கள் செய்யக்கூடிய வேலை. அதை விட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது, அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறது, இவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறதுன்னு போனீங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஆயுதமாக மாறும். அவங்களோட சில கெட்ட எண்ணங்களுக்கு அது ஒரு உணவாக மாறிடும். சரி, இது அவர் நல்ல ஒரு படிப்பினை. அவருக்குரிய கவுன்சிலிங் நான் அதுக்குரிய வேறு மெத்தடில் கொடுத்தேன். இதை நான் அவங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். இதை கொஞ்சம் நல்லா சிந்திச்சு நடந்து கொள்ளுங்க. இந்த பிரச்சனையை, இதை மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது யார்கிட்ட சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், நல்லா கவனித்து நடந்து கொள்ளுங்க. மீண்டும் சந்திப்போம்.